ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலா ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா. இல்லை நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து 2 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதோட கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு 3லேருந்து 4 பீஸ் குட்டி பீஸ் பச்சை மிளகா, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட். ஓகேயா? இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா மீதி இருக்கிறத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஆட் பண்ணி. அண்ட் தென் இதோட ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நல்லா கிண்டி விட்டுறாதீங்க. ஸோ மேலால் படர விடுங்க. ஸோ இதை வந்து மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட் வந்து வேகும். ஸோ எடுத்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஆம்லேட் ரெடி. வாங்க.